அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எது சமுதாய ஒற்றுமை என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை என்பது பல காலங்களாக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒற்றுமை என்பது ஒரு மாயை, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது ஒரு சென்டிமெண்ட். சமுதாயத்தில் ஒற்றுமை போயிடுச்சு, சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை, இப்படி சொல்வதெல்லாம் வெறும் மாயைகள் தான். ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, நான் படிச்சேன் முதல்ல. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப காலமா சொன்னாங்க தெரியுமா? 50-60 வருஷமா. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதற்கும் இந்த வசனத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஒற்றுமை என்ற கயிறு என்று எந்த இடத்திலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடையாது. பெரும்பாலும் யார் சொல்லுவா தெரியுமா? இத இந்த முஸ்லிம் கட்சி இருந்துச்சுல்ல, அவங்க தான் இந்த வசனத்தை அடிக்கடி இந்த அர்த்தம் சொல்லுவாங்க. ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு குர்ஆன் வசனமே கிடையாது. இந்த வசனம் அதை சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றானா, அல்லாஹ்வின் கயிறை பிடியுங்கள், ஒற்றுமையாக சேர்ந்து எல்லோரும், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் குர்ஆன்ல இருக்கு. பிரிந்து விடாதீர்கள், அதாவது அல்லாஹ்வின் கயிறை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் கயிறுனா என்ன? நம்ம விளக்க வேண்டாம். சாதாரண அல்லாஹ்வின் கயிறு என்று சொன்னாலே ஹப்லுல்லா என்றால் அல் குர்ஆன். குர்ஆன் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. குர்ஆனை பிடிச்சுக்கோங்க. இந்த கருத்தில் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் என்ன சொன்னா ஒரு இடத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவன் தூதருக்கு கட்டுப்படுங்க. எல்லா வசனத்தையும் உள்ளடக்குவது போல ஒரு வசனம் இருக்கிறது. மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறாரோ அவர் இந்த தூதரை கட்டுப்பட்டு விட்டார். தூதரை கட்டுப்பட்டு விட்டார். இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரி இருக்கக்கூடிய முகமது நபியே, இப்ராஹிம் நபியை பின்பற்று. அவர் முன்மாதிரிக்கு முன்மாதிரி என்பது போல அழகிய முன்மாதிரிக்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் பெருமான அழகிய முன்மாதிரி. அந்த நபிக்கு சொல்கிறான், இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணு, பின்பற்று என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல இருக்கு. இந்த ஒற்றுமை என்பதை பற்றி எடுக்க வேண்டுமானால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஏதோ இந்த தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்னால் இந்த ஊர் உலகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கிழித்தது போல, நாம தான் ஒற்றுமையை கொலைச்சது போல பேசுவாங்க. ஒற்றுமை என்பது இஸ்லாத்தில் முக்கியம் கிடையாது. நபிகள் பெருமானாருடைய கட்டளை தான் முக்கியம். ஒரே ஒரு கான்செப்டை நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். ஒரு நபி வழியை விடுவதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. அது முதல்ல விளங்குங்க. எல்லாரும், எல்லா முஸ்லிம்களும் புரிஞ்சுக்கணும். நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை என்றால் ஒற்றுமை தேவையில்லை. நபி வழியை ஒற்றுமை இருந்தால் நபி வழி வேண்டாம் என்றால் அந்த ஒற்றுமை நமக்கு தேவையில்லை. நபி வழியை விட்டு விட்டு ஒற்றுமை என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. எப்படி அதை கண்டுகொள்வது? நான் பழைய விஷயங்கள்லாம் சொன்னா தான் அதெல்லாம் புரியும். ஆனா எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் பேசி முடிச்சிட முடியாது. ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால வச்சுக்கோமே, இந்த தமிழகத்தில் ஏராளமான ஏமாற்றுகள் இருந்தன. பொய்களும் பித்தலாட்டங்களும், நபி வழிக்கு மாற்றமான வழிகேடுகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. தர்காக்களுடைய கூட்டம், மோல்து ஓதக்கூடிய மோலுதுகள், ஃபாத்திஹாக்கள், ஹத்தம் ஓதுவது, தகடுதாயத்துகள், தர்கால போய் கபர்ல சந்தனம் பூசுதல் என்ற ஏகப்பட்ட வழிகேடுகள் இந்த மக்கள் மத்தியில் இருந்தன. அப்படி ஏகப்பட்ட இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய
இந்த ஏகத்துவ கொள்கை சற்றற குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் மத்தியில் நாம் சொல்லி வருகிறோம். மக்கள் மத்தியில் சொல்லி வரும் பொழுது இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஒரு 20-25 வயசு, அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியாது. ஞாபகம், ஒரு 50-60 வயசுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு 25-30 வயசு ஆளுகளுக்கு தெரியாது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் கண்டதையெல்லாம் இஸ்லாமிய நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பொய்களையும் புரட்டுகளையும் ஏமாற்றுகளையும். அதற்கு சேம்பல ஒன்றை சொல்றேன், நடைமுறையில் நடந்தது. ஐயம்பேட்ட ஜியாவுதீன் ஆலிம்சான ஒரு அஜர்த் இருந்தார். ஐயம்பேட்ட ஜியாவுதீன், அவர் இறந்துட்டார் இப்போ. அவர் சொன்ன ஒரு கதை, அவர் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த மிகப்பெரிய பேச்சாளர். அன்றைய காலத்தில் நாங்கள் மௌலித் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சொன்ன அந்த கதை. ஒரு பள்ளிவாசல்ல மௌலித் ஓதிட்டு இருந்தாங்களாம். பள்ளிவாசல்ல யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலன் நபி முஹம்மதி, இப்படி ஓதுவாங்கல்ல ரபீல் அவ்வல்ல. இந்த மௌலித் ஓதிட்டு இருந்திருக்காங்க. அந்த மௌலித் ஒரு 20 பேர் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு 2-3 பேர் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இயற்கையிலே என்னுடைய வயக்காடு இருக்குல்ல, வயல்காடு, அதை உழுது போடுறதுக்கு இந்த கதையை கவனமா கவனிக்க, அப்படின்னா எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அதை உழுது போடுறதுக்கு ஏறு கலப்பை இருக்குல்ல, உழுது போடுற ஏறு கலப்பை, இந்த ஏறு கலப்பை இருந்தா கூடு வேணும்னு முதல்ல மௌலித் முந்தையே கேட்டிருக்காரு. மறுநாள் அவர் என்ன சொல்லிருக்காரு, விடிய காலையில வா, அதிகாலையில விடிய கால வான் இருக்காரு. இவர் போவல, அவர் கொடுக்கல. இதுதான் காட்சி. இவர் போவல, அவர் கொடுக்கல. அந்த நேரத்தில் இந்த மௌலித் நடந்திருக்கு. யா ரப்பனா யா ரப்பர், இந்த கதையை நிதானமா சொன்னாதான் விளங்கும். அதுக்காக இது இழுக்க வேண்டியிருக்கு. யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலன் நபி முஹம்மதி. மோதினார் ஓதிருக்காரு. டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. கோல்டு கிதாபில் ஒன்றும் தெரியல. உடனே அந்த ஏறு கலப்பை கேட்டாரு. அதுல ஒரு ஆளு, ஏறும் கலப்பையும் தாரும் என்று தந்திரா. அவரு, விடிய காலையில் நான் வரும் என்று வந்தீரா. மோதினார் பார்த்தாரு. யா ரப்பனா யா ரப்பனான்னு இந்த கதையை போடுவாங்க. இதை சொல்லி ஐயம்பேட்ட ஜியாவுதீன் ஆலிம்சா. இப்படி சொன்னாலும் மக்களுக்கு புரியாது. ஏனென்றால் அரபி மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்குல்ல, அரபி மேல உள்ள பக்தி இப்ப அது இல்ல. அதற்கு நம்முடைய ஜமாத் ஒரு மெயின் காரணம். அது மட்டும் இல்ல, பல பேர் இன்னைக்கு சவுதி துவையெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. எங்க ஏரியாவில் பெண்கள்லாம் அரபி பேசுறாங்க. பெண்பிள்ளை அதுல அரபி பேசுது. அன்றைய காலத்தில் இந்த ஆலிம் சாகல பேசுறா, உனக்கு அரபி தெரியுமா? அரபி தெரியாதுன்னு நான் பதில் சொல்லாம போயிடுவான். இன்னைக்கு காலையில் கேட்க முடியாது. ஆலிம் சாவோட அழகா அரபி பேசுவாங்க. எங்க ஊர்ல உள்ள பொம்பளைலாம் அரபி பேசுது. உன் புருஷன் மத்தா ஈஜி, உன் புருஷன் எப்போ வருவான்? இன்னொரு பொம்பளை, யாருக்கெல்லாம் மாறும், யாருக்கெல்லாம் தெரியும்னு அர்த்தம். இந்த மாதிரி பெண்கள் அரபி பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க. அரபி மொழி என்பது இஸ்லாம் அல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. அரபி மொழியிலே இஸ்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. திருமறை குர்ஆன் அரபி என்பதற்காக அதை நம்ம ஃபாலோ பண்ணல. நபிகள் பெருமானா அரபி என்பதற்காக அவரை பின்பற்றோம். திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதற்காக பின்பற்றுகிறோம். இதை விளங்கான ஒரு முஸ்லிம். நபிகளாரை பின்பற்றுவது அரபி என்பதற்காகவா? இல்ல, இறை தூதர் என்பதற்காக. இந்த அரபியர்கள்ட்ட அரபி வெறி ஜாஸ்தியா இருக்கும். மொழி வரியிலேயே அதிகமான மொழி வரி யாருக்கு இருக்குன்னு நினைக்கிய? எல்லா பேரும் இந்த மொழி வரியெல்லாம் முட்டா போயிடுவாங்க. மொழி வரி பேசுறாங்க, ஃபுல்லா முட்டா போய் தான். ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த மொழி வரியில் உச்சகட்டமாக இருந்தவர்கள் யார்? அரபியர்கள். நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன், இஸ்லாமிக் சென்டர்ல. அப்ப அங்க ஆலிம்சா இருப்பான்ல, அரபில உள்ள ஆலிம்சா, அவன் ஏன்ட்ட சண்டைக்கு வர்றான். இந்தியா குவைஸ் அவ் சவுதி குவைஸ் அப்படின்னு அரபில கேட்கான். இந்தியா பெஸ்டா சவுதி பெஸ்டா அப்படின்னு கேட்கான். குல்லு குவைஸ், எல்லாமே பெஸ்ட் தான் அப்படின்னு. அவன் புத்திய பாருங்க. இந்தியா பெஸ்டா சவுதி குவைஸ் தான் பெஸ்டான்னு கேட்கான். குல்லு குவைஸ் எல்லாம் பெஸ்ட் தான். அவனுக்கு கோபம் வருது, என்ன எல்லாம் பெஸ்ட்டுங்கிறான். எல்லாமே அல்லாஹ் படைச்ச உலகம் தானங்க. ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமா. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் திருமறை குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஒரு செய்தியா சொல்லுவேன். அந்த வசனத்தில் உள்ள படிப்பினை பெற்றுக்கணும். ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இக்திலாஃபி அல்ஸனத்திக்கும். வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. விளங்குதா அந்த வசனம்?
வானம் அல்லாஹ்வுடைய திறமையில் உள்ளது, பூமி அல்லாஹ்வுடைய திறமையில் உள்ளது. அதுபோல நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய திறமையில் உள்ளது. இப்படிங்கிற வசனத்தில் அவன் சொல்றேன். அவன் கேட்கிறான், குர்ஆன் அரபி அவ் ஹிந்தி, விளங்குதா? குர்ஆன் வந்து அரபில இறங்கிச்சா இந்தியாவில் இறங்கிச்சான்னு கேட்கிறான். அரபி அப்படின்னா ஹே அப்புறம் என்னடாங்கிறான். ஹேனா அப்புறம் என்ன? ரசூலுல்லாஹ் அரபி அவ் ஹிந்தி, அவன் கேட்கிறான். அரபி அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் என்ன, அபு ஜஹில் அரபி அவ் ஹிந்தி ஹே அப்படின்னு. இது ஒரு வாதமாடா? இது ஒன்னா நம்பர் அழைக்க போய் அபு ஜஹில், இது ஏன் விளங்க மாட்டேக்கு? இந்த ஆலிம் சாக்கு அரபிங்கிறானே, எவ்வளவு பைத்தியக்காரன் விளங்குது அவங்களுக்கு. அரபி மொழி என்பது அரபி மொழிக்கு மதிப்பு கிடையாது, திருமறை குர்ஆனுக்கு மதிப்பு இருக்கிறது. அரபி என்பதாலா? அல்லாஹ்வின் வேதம் என்பதாலா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலிம் சாக்கள் கூத்து நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா நேரம் ஆயிரும். இருந்தாலும் அதை சொல்லாட்டா விடவும் மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆலிம் சா, ஒரு 2 டியூன் எங்க பார்த்தா 2 பாட்டை பாடு. இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு. எத்தனை முறை கேட்டாலும் பாட்டு பாடி ஒரு போல் ஓனா தான் கேட்காங்க. என்ன செய்ய, அப்படி பழகி போச்சு. இந்த ஆலிம் சாக்கள் பண்ண கூத்து இருக்க கொஞ்ச நெஞ்ச கூத்து கிடையாது. நான் ஒரு அஜத்துல ஓதிட்டு இருந்தேன். அந்த செய்திகளை சொல்லிட்டு மேட்டுக்கு வர்றேன். எப்படி எல்லாம் நம்ம இடத்தை எவ்வளவு வழிகேட்ல கிடந்தார்கள், வழி கெடுத்தார்கள், ஏகப்பட்ட விஷயங்கள். அந்த வழிகேடு என்பது சாதாரண விஷயம் அல்ல. பெரிய பெரிய ஆலிம் சாக்கள் அஜத்மார்கள் எல்லாம் தங்களை மாணவர்கள் வணங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சும்மா இல்ல. நான் ஒரு அஜர்த்து நிறைய பேர் அது மாதிரி இருந்திருக்கான். ஒரு அஜர்த்து இந்த மாதிரி ஏகத்துவத்தை நம்ம பேச ஆரம்பிக்க ஒரு மாசம் கடையில் உள்ள ஓதிட்டு இருந்தேன். 6வது வருஷம் நான் ஓதிட்டு இருக்கிறேன். மறு வருஷம் பட்டம். அப்படி ஓதும் பொழுது இந்த முசாபா செய்யறது இருக்க, முசாபா செய்யறது நம்ம செய்யறோம்ல, ஒரு கை அப்படி குலுக்கிறோமே, இது ஹதீஸ்ல வருது. அஃப முசாஃபிஹு பியதிஹி, யா ரசூலல்லாஹ், ஒருவர் எங்களில் ஒருவரை சந்தித்தால் ஒரு கையை கொடுத்து முசாபஹா செய்யலாமா? இப்படிலாம் வருது அதுல. அஃப யன்ஹனி லஹு வ யுகப்பிலுஹு, எங்களில் ஒருவர் இன்னொருவரை, இதெல்லாம் ஹதீஸ். இது வெறுமனே அது காமெடி மட்டும் நினைக்காது, இந்த ஹதீஸை மனசுல வச்சுக்கிடுங்க. அப்ப யன்ஹனி லஹு வ யுகப்பிலுஹு, ஒரு சாபி கேட்கிறார். இதெல்லாம் சட்டம், சும்மா இல்ல. சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தோட. ஒருவர் எங்களில் மற்றொருவரை சந்திக்கும் பொழுது நாங்கள் குனிந்து மரியாதை செய்யலாமா? அப்படி கேட்கிறார் ஒரு சாபி. வாங்க வாங்க வாங்க. ஏன்னா நாங்க மார்சாக்கள் ஓதும்போது குனிஞ்சான் செய்யணும். இந்த சாதாரண ஒரு 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 கர்ச்சப்பை கொடுக்கணும் வைங்க, ஒரு பழத்தை கொடுங்க அஜர்த்துக்கு, இப்படி கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தா உனக்கு என்ன திமிரான கேட்பாரு. இந்தாங்க அஜர்த், அவர் அசால்ட்டா வாங்குவார். நம்ம இப்படிலாம் ஒரு குருட்டு பக்தியை ஏற்படுத்தினார்கள் நிறைய. நான் அந்த குருட்டு பக்தி பண்ணியிருக்கேன். இந்த ஹதீஸ் எப்படி வருது? குனிந்து மரியாதை செய்யலாமா? குனிந்து வரவேற்கலாமா? கப்பிலுஹு, ஆலிங்கனம் செய்யலாமா? அப்படிலாம் கேட்கிறது சாபி. காலல்லா, கூடாது என்றார்கள் நபிகள் பெருமானார். அப்படிலாம் குனிய வேண்டியதில்லை. இதுல ஒரு சட்டத்தை விளங்கியிருக்க. மேற்கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னது, லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம். நான் ஒரு சப்ஜெக்ட் தொடறேன்னா அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் சொல்றேன்னா திருப்பி இந்த விஷயத்தில் லாஸ்ட்ல நான் வந்து முடிச்சிருவேன். லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம் யுஅல்லிமு பஅலஹும் பஅலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவர்களை விட உலகத்தில் மதிக்கத்தக்கவர் எவரும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. நபிகள் பெருமானாரை விட மதிக்கிற ஆள் இருக்கா? நான் சொன்ன ஒரு வசனம், இந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அர்த்தம். இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கேரண்டி, இந்த உத்தரவாதம் நபிகளாருக்கு மட்டும்தான். அபூபக்கர் சித்திக் கூட கிடையாது. இந்த தூதருக்கு கட்டுப்படு, எனக்கு கட்டுப்பட அர்த்தம் சொல்றது யாரு? படைச்சவன். என் தூதர் சொல்ல கேட்டா என் சொல்ல கேட்ட. அபூபக்கர் சித்திக் சொல்ல கேட்டால் கூட அல்லாஹ் சொல்ல கேட்டது அர்த்தம் இல்லை. அப்புறம் என்ன சஹாபாக்களை பின்பற்றது மண்டாங்கட்டி. இப்போ ஒரு கிறுக்கு பையில கொஞ்சம் பேர் அலையலாம். 1 நம்பர் ஹம்பக்கு, இந்த ஷாபியா நபி ஹம்பலி இருக்கானே, அவனாவது பாவம் விளங்கலன்னு சொல்லிடலாம். அவன் என்ன கொள்கையில் இருக்கிறானோ, ஷாபியா நபி இருக்கலங்க, அவன் எந்த கொள்கையில் இருக்கானோ அதுல அறியாம இருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த சலப்புன்னு ஒரு குரூப் இருக்கு, பேப்பையிலுவோம். நான் திட்ட நினைக்காதீங்க. போலி காரணம் என்ன விளக்கம் சொல்றான் அதை சொல்லி நான் விஷயத்துக்கு வர்றேன். குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் புரிந்தது போலதான் புரியணும். சென்டிமெண்ட் இது எப்படி இந்த ஒற்றுமை சென்டிமெண்டோ அதே மாதிரி சஹாபாக்கள் புரிஞ்சது போலதான் புரியணும். நம்ம வேற எப்படி புரியணும்? உதாரணமா பாருங்களேன், நீங்க எல்லாம் விளங்குனது சொல்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத்
அல்லாஹ் ஒருவன் என்று நபியை நீர் கூறும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்க சொல்லு சஹாபாக்கள் என்ன இந்த வசனத்துல அல்லாஹ் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய கற்சிலைகள் நாங்கள் வணங்க மாட்டோம், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கப் போவதில்லை என்று நபியை நீர் சொல்லும். அர்த்தம் வணங்கிடுச்சா எல்லாருக்கும்? சஹாபாக்கள் எப்படி வணங்குறாங்க? எல்லாரும் ஒண்ணு தான் விளங்குறோம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. சஹாபாக்கள் மத்தியில இல்ல கருத்து வேறுபாடு. ஒரு சஹாபியே சஹாபி சொல்ல கேட்க மாட்டாரு. அந்த மேட்டரை நான் சொல்லிட்டு விஷயத்தை அதிலும் உங்களுக்கு செய்திகள் நிறைய இருக்கு, சும்மா இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு சஹாபி வர்றார். உமருடைய வீட்டுக்கு வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. உமருடைய வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லை. உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சாரு? ஹதீஸை ஃபாலோ பண்றாரு, நபி மொழியை பின்பற்றார். 3 முறை சலாம் சொல்லி அந்த வீட்டில இருந்து பதில் வராட்டா நீங்கள் திரும்பி விடுங்கள் என்பது நபி மொழி, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம், அது இஸ்லாமிய சட்டம். இது பேர்னாரு அந்த சஹாபி. உமர் அவர்கள் திருப்பி அந்த ஆளை சந்திச்சு, நான் வீட்டுக்கு வர சொன்னேன், மத்தியானம் வந்தேன், 3 முறை சலாம் சொன்னேன், பதில் இல்லை, திரும்பி போயிட்டேன் அப்படின்னா விட்டுருப்பாங்க. 3 முறை சலாம் சொல்லி பதில் இல்லை, நான் திரும்பி விட்டேன், அப்படி பதில் இல்லாவிட்டால் திரும்பி விடுங்கள் என்பது ஹதீஸ் அப்படிங்கிறார், நபி மொழி, நபி வழி அப்படிங்கிறார். உமர் ஏத்துக்கல, அகிம் அலைஹில் பையினான் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்க சொல்றது சஹாபி. உமர் ஒரு சஹாபி, அவர் ஒரு சஹாபி, ஆதாரத்தை காட்டு அப்படிங்கிறாரு. இந்த சஹாபி பதறிட்டார், எங்களுடைய ஆதாரத்தை காட்டுறது, இப்பமா புகாரி முஸ்லிம் எடுத்து காட்ட முடியும்? பள்ளிவாசல் ஓடுறார். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, நான் சொல்லி போட்டேன், யாராவது இந்த ஹதீஸை கேட்டியலா, கேள்விப்பட்டியலா? இன்னொரு சாபி, நான் கேள்விப்பட்டேன். அப்பாடா வாங்க, இழுத்துட்டு போய் சொல்லு உமர்ட்ட. ஆமா ரசூல் அப்படி சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கொள்றாங்க. இங்க என்னன்னா சான்றுகள் நிரூபிக்கப்பட வேண்டும். நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரு சஹாபி சொன்னால் போதுமானது. உமரை பொறுத்த அளவுக்கு ஒரு சஹாபி சொன்னா ஏத்துக்க மாட்டாரு, அது உமருடைய கருத்து. நமக்கு ஒரு தோழர், ஒரு நபி சொன்ன, நபி தோழர் சொன்னா போதும், ஒத்துக்கிடுவோம், ஏத்துக்கிடுவோம். உமர் இன்னொரு ஆள் வேணுங்கிறார். இந்த ஹதீஸ்ல நடைமுறையை நான் சொல்லிக்கிறேன். நம்ம நடைமுறையில் என்ன இருக்கு? யாராவது அடுத்த வீட்டுக்கு போய் கதவு பூட்டி கிடக்கு, யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்கீங்களா? இந்த பாருங்க, இன்னைக்கு மாநாட்டில் எத்தனை பேர் சலாம் சொன்னாங்க, பதிலே இல்லையே. நடைமுறை நம்மள்ட்ட இல்லையே. சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் 3 தான் நீங்க சொல்றீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னால் கூட பதில் வரலன்னா திரும்ப மாட்டான். நம்ம திரும்புவோமா? திரும்ப மாட்டோம். சாவி இருக்குல்ல, சாவி விடுற ஓட்டை கதவுல, அந்த வழியா யாரோ உள்ள இருக்க மாதிரி தெரியுது, பதில் இல்ல, தூர போவியா, உள்ள இருக்க மாதிரி தெரியும், இருந்தா உனக்குதான் அப்படிங்கிற சொல்லலாம். இன்னும் சில பேர் ஒரு மேல போய் செருப்பு கிடக்குத, உள்ள ஆள் இருக்க இருக்க, என்னமெல்லாம் பார்க்காம பாரு. அடே, அவன் வலைசலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள இருக்கானா, வர விரும்பலன்னு அர்த்தம். ஒரு ஆள் வர விரும்பலன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது, சொல்ல பண்ணக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சொல்ல, வலா தஜஸ்ஸசு, துருவாதே, ஆராயாதே, வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு, இது இஸ்லாமிய சட்டம் தானே. பிறரை நோண்டாதே, பிறரை துருவாதே, பிறரை ஆராயாதே அப்படின்னா தெரியுதா? ஒரு ஆளு நீங்க ரோட்ல ஒன்று பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைஸ்ஸலாம், எங்க போறீங்க? வெளியூருக்கு போறேன். எந்த வெளியூருக்கு? எந்த ஊருக்கு? அவன் மனசு இல்லை, எந்த ஊருக்கு சொல்லக்கூடாதுன்னு வெளியூருங்கிறான். சரி, அவன் சொல்லிடுறான், நான் காரைக்குடிக்கு போறேன். காரைக்குடிக்கா? எதுக்கு? யோ, ஒரு வேலையா போறேன். என்ன வேலை? வேலையை பார்த்துட்டு போடா. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் தேவையா? ஒரு வேலையா போறேன்னு சொல்றானா, உன்னை சொல்ல விரும்பல. அடுத்தவனுடைய உரிமையில் தலையிடக்கூடாது என்பது இஸ்லாம். அவனுடைய பிரைவசிக்கிறான், அவன் உரிமை, அவன் இஷ்டத்துல விடு, எதுக்கு அவனை போட்டு நோன்ற? இப்படி ஒவ்வொன்றையும் கவனித்து கவனித்து சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நபிகளார் இடத்துல அந்த சஹாபி வருகிறார், யார சொல்லலாம், அப்ப யன்ஹனிலஹு வ யக்பிலுஹு, எங்கள் ஒருவர் குறிந்து மரியாதை செய்யலாமா? என்ன ஒரு மேட்டர் பார்த்தீங்களா? காலலா, முடியாது, கூடாது அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் அந்த சஹாபி கேட்கிறாரு, அஃப முஸாஃபிஹு பியதிஹி, எதுனா ஒரு கை, எதைனா 2 கை, 2 கை, எதுனா 1, எதைனா 2. அவர் எப்படி கேட்கிறார்? அஃப முஸாஃபிஹு பியதிஹி, எங்களில் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோமே, ஆளை பார்த்து ஒருத்தகை, இது நபி மொழி, நபி வழி. ஒருவர் தங்களை பார்த்து, ஒரு சகோதரரை பார்த்து ஒரு கையை கொடுத்து முசாபா செய்யலாமா? ஆமா, அப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணும் பொழுது ஆரம்பத்தில் பயங்கரமான எதிர்ப்பு. நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. இன்னைக்கு சாதாரண நீங்க விரல அசைக்கிறிய, சாதாரணமா தக்பீர் ஏற்றிய, இந்த மேலப்பாளையத்தில் ஒரு ஆலிம்சா ஆரம்பத்தில் விரல அசைக்கிறது, நம்மளை கேலி பண்றேன்னு சேம் சைடு கோல் போடுறாரு. என்ன சொன்னாருன்னா எப்பெல்லாம் இந்த ஆலிம்சாக்கள் சத்தியத்தை சொன்னால் ஹதீஸ் இருக்கான்னு கேட்கணும், அதற்கு என்ன சான்று கேளு. உமர் கேட்டாங்கல்ல, ஆதாரத்தை கொண்டு வா, நபி மொழியை காட்டு, குரானை காட்டு, அப்படிங்க சொல்லணும். அவர் என்ன செய்யறாரு, இந்த விரல அசைக்க எப்படி வந்தது தெரியுமா, நம்ம விடைக்கிறாராமா. எப்படி வந்துச்சுன்னா, ஒருத்தன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கான், அல்லாஹ் அக்பர் தக்பீர் இருக்கான். புதுசா இஸ்லாத்துக்கு வந்து வலது பக்கம் ஷாபி, இடது பக்கம் ஹனபி. ஷாபி ஹனபினா சில பேருக்கு தெரியாது, புதுசா வர்றவனுக்கு அது ஒரு நக்கல் இருக்கு. ஒரு ஆலிம் போய் கேள்வி கேட்டான் கோயம்புத்தூர்ல, ஆலிம்சா நான் முஸ்லீம் ஆகணும். அந்த பையன் அவன் ஆலிம்சா நீ ஷாபியா ஹனபியா அப்படின்னு இருக்க, அப்படின்னா என்ன ஜெருத்துன்னு இருக்கான். நீ அத்தானு கூப்பிடியா வாப்பானு கூப்பிடியா, அவர் ஆலிம்சா. அவன் நான் டேடின்னு கூப்பிடுவேன். அங்க நம்மள காட்டி விட்டாங்க, முஜாஹித் பள்ளிக்கு போவாங்க. என்ன காரணம், ஒரு சட்டத்தை கேட்டா குரான்ல இருந்தாங்க ஆதாரம் காட்டணும். நீ சாப்பியா கனப்பியா ஹம்பிலியா மாலிக்கியா சலபியா கொல்பி, என்ன கேள்வி இது? அட ஒரு முஸ்லிமுக்கு என்ன சட்டம் அப்படிலாம் சொல்லணும். அப்ப முசாஃபிஹு பியதிஹி, ஒருவன் அதுல இந்த விரல செய்ய சொன்னல தக்பீர் ஆயிட்டான். வலது பக்கம் ஷாபி, இடது பக்கம் ஹனபி. அத்தானு கூப்பிடுறவன் அத்தா அப்பானு கூப்பிடுறதான்னு சொல்லுவாங்க. தக்பீர் ஆயிட்டும் பொழுது கடைசியில் அத்தியாயத்தில் உட்காருவாங்கல்ல, சாபி என்ன செய்வாங்க தெரியுமா, விரல நீட்டி இப்படி வச்சுக்கிடுவாங்களா, இந்த ஊர்ல சாபி இருக்கா, விரல் நீட்டி இப்படியே வச்சுக்கிடுவாங்க. ஹனபி என்ன செய்வாங்க, அத்தியாயத்தில் விரல் நீட்டி கீழே போட்டுருவாங்க. இதுதானே வழக்கம். சாபி ஹனபி நம்மள ஒரு ஒற்றுமைங்கிறான், அங்க ஏற்கனவே ஒற்றுமை இல்லை. இவன் ஒண்ணு செய்யறான், அவன் ஒண்ணு செய்யறான். சாபி ஒண்ணு செய்வான், ஹனபி ஒண்ணு செய்வான். அந்த குப்பையை தூக்குறவங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த சாபி ஹனபி ஒரு காலத்தில் அடிச்சுட்டு வெட்டிக்கிட்டு செத்தாங்க லால்பட்ட மாதிரி சாவுல. ஷாஃபி இமாம் நல்லவரா, ஹனபி இமாம், அந்த மேட்டர்லாம் சொல்லி டைம் கிடையாது, சுருக்கம் முடிச்சிடறேன். வலது பக்கம் ஷாபி, இடது பக்கம் ஹனபி. ஷாபி நீட்டிகிட்டே இருந்திருக்காரு, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்களா இப்படி பார்த்திருக்காரு, நீட்டி இருக்காரு. இடது பக்கம் மடக்கி இருக்காரு. இவர் கீழே மடக்கி தானே இருப்பாரு, இவர் மடக்கி இருப்பார், நீட்டி இருப்பார். இப்படி பார்த்து இப்படி ஆயிட்டான். இப்படிதான் இந்த தௌஹீத் ஜமாத்கார பயிலும் செய்யலாம், நஜாத்கார பயிலும். அட அடிமுட்டாள், அப்படின்னா என்ன செஞ்சு தெரியுமா, சாபி இப்படி தக்பீர் கேட்டோம் பார்த்திருக்கீங்களா, ஹனபி தொப்பலுக்காக கேட்டுவான். அப்ப முதல்ல இப்படி இப்படி சொல்லி செஞ்சுட்டு இருக்கணும். அப்புறம் மூச்சை காணும் பேச்சையும் காணும், எல்லாத்தையாவது சொல்றது. நம்ம அப்படி குழப்ப வேண்டியதில்லை. ஏன் சான்று குரானில வைக்கிறோம், நபி மொழியில ஆதாரம் வைக்கிறோம். பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் தவிடுபடியா போயிட்டான். நான் ஓதுன 30-40 வருஷம் ஓதி கொடுத்த ஆலிம்கள், அவர்கிட்ட பேசலாம் சொல்ல வர்றேன். அப்ப முசாஃபிஹு பியதிஹி, ஒருவன் தன்னுடைய ஒரு கையை கொடுக்கலாமா என்று கேட்கும்போது நாம் அப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்காங்க. நான் அந்த மார்சால் போய் என்ன 6ஆவது வருஷம் அந்த பிரின்சிபால் அவர் எல்லாரும் அவர் கையை நீட்டிருக்காங்க, இப்படி ரெட்டை கை இப்படி கொடுத்து இப்படியே முசாஃபா செஞ்சு போவாங்க. இந்த ரெட்டை கை முசாஃபாவே அதில் கூட ஒரு சுயநலம் இருக்கு. நான்லாம் தராவி தொலை வைக்கும் பொழுது 20 வயசுல 23 ரக்காத் தொழுவும் பொழுது அப்படி வாங்கி பணத்தை வாங்கி இப்படி உள்ள போடுவாங்க. நான்லாம் போட்டிருக்கேன் அப்படி. ஆனால் அதுக்கே ரெட்டை கை வரும். அந்த அசரத்து 2 அடி முசாஃபா செஞ்சுட்டே இருந்தாங்க எல்லாரும். நான் அந்த ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச பிறகு நான் போய் இப்படி ஒத்த கைடு அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி எழுத்துட்டார். என்ன கருத்து, ஒத்த கைட்டு முசா ஹதீஸ்ல இருக்கு. ஒரு கையை காட்டுற முசாஃபா, ரசூல்லா ஒரு கைட்டு முசாஃபா செய்யணும்னு சொன்னாங்க. 2 கைட்டு முசாஃபா செய்ய கூடாதுன்னு சொன்னாங்களா? கேள்வி. எவ்வளவு பைத்தியக்காரன் நான் சொல்றேன். பெரிய பெரிய ஆலிம்கள் எவ்வளவு விவரம் கட்டிருக்கான்னு நீங்க விளங்கிட்டோம். இவங்கெல்லாம் மார்க்கத்தை தெரியல. நபி ஒன்றை செய்தார்கள் என்றால் 2 கைட்டு கூடாதுன்னு சொன்னாங்களா? இதா கேள்வி. அப்ப நான் என்ன செஞ்சேன், 2 இப்படி முசாஃபா பிறகு என்ன இப்படி தர பிறங்கிட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? செய்தான் போடா வெளியே அப்படின்ட்டார். நான் செய்தான் அம்மா அவற்றை இல்லாத கூத்தனா நடந்திருக்க. ஒரு தரம் மார்சாக்குள்ள வர்றாரு அந்த அஜர்த்து. அவர் பிரின்சிபாலுக்கு பெரிய ஆள் வேண்டிய பேர் வேண்டியில இறந்து வந்தாரு. செய்தியை மட்டும் விளங்கிருக்க. அப்படிதான் எல்லா ஆலிம்ஸும் அஜர்த்மாரும் இருந்தான். இந்த அஜர்த்மார்கள் செஞ்ச குப்பை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் கோபத்தில் சொல்றேன், சும்மா கிடையாது. அது வழிகெடுத்து குட்டிச்சாராவே ஆக்கினானுங்க. அல்லாஹ் ஹிதாயத், அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினான். அவர் அங்கிருந்து மார்சாக்குள்ள நுழைவார். நம்ம கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் நில்றா அப்படின்பா, நில்
நான் யாரு அவர் கேட்காரு. பிரின்சிபால், நீங்க பெரிய அஜர்த்து, நீங்க பெரிய அஜர்த்து இல்ல, நான் வைகை எக்ஸ்பிரஸ். அப்பதான் வைகை எக்ஸ்பிரஸ் புதுசா விட்ட நேரம். நான் வைகை எக்ஸ்பிரஸ் வந்தா லோக்கல் எக்ஸ்பிரஸ் லோக்கல் ட்ரெயின்ல அப்படி அப்படி அங்க நின்றணும். நான் வந்தா நீ எல்லாம் நின்றணும் அப்படிங்கிறாரு. அப்ப பார்த்து வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரைக்கு கல்லால் எரிஞ்சு வைகை நொறுக்கிட்டாங்க. அப்படியே அஜர்த்து இப்பதான் ஸ்ட்ரைக்ல ட்ரெயின் நொறுக்கிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகுறான். கேள்வி பதில் சொல்ல தெரியல. அட அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நபி வழி. வலைக்கும் சலாம் சொல்லு, அல்ல நீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. சிறுவர்களை பார்த்து நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எனக்கு புல்லரித்த விஷயங்களில் இதுவும் ஒன்று. புல்லரிச்சது. குழந்தைகளை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. யாராவது ஒரு மக்தப ஜர்த் சொல்லுவானாங்க? இப்படி அலிப்பை சொல்லி கொடுக்க மக்தப ஜர்த் சொல்லுவானா? இந்த சலாம்னு சொல்லும்போது இதுல இன்னொரு முக்கிய செய்தி ஒன்று வருது. அதை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். அது நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல, இதான் சொல்றேன். செய்திகள் தான் முக்கியம், தலைப்பு முக்கியம் கிடையாது. அது விளங்கிடுங்க. தலைப்பு நான் கடைசியில் ஒற்றுமைங்கிறது என்னன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். வலா தக்கூலு லிமன் அல்கா இலைக்கும் சலாம் லஸ்ஸ முஃமின். கபத்து இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு புது செய்தியாக தான் இருக்கும் இந்த வசனம். ஏன்னா எனக்கே தெரிஞ்ச ஒரு 6 மாசம் 1 வருஷம் தான் இருக்கும் புது செய்தி. வலா தக்கூலு லிமன் அல்கா இலைக்கும் சலாம் லஸ்ஸ முஃமின் தபதகுன அர்லல் ஹயாத்தத் துன்யா ஃபஇண்டல்லாஹி மகாரிம கதீரா கதாலிக் குன்தும் கபல் ஃபமன்னல்லாஹு அலைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அருமையான சட்டத்தை, பண்பை சொல்லி தருகிறது. பண்பை என்ன அழகா சொல்றான் பாருங்க அல்லாஹ். சஹாபாக்கள் இருக்காங்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட பாடம் பயின்றவர்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் புரிஞ்சவங்க சொல்றாங்களே, புரிய சஹாபாக்கள் அவங்கள்ட்ட வந்து சிலர் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வலைக்கும் சலாம் சொல்லல. லஸ்த முஃமின், நீங்கள் எல்லாம் முஃமின்கள் இல்ல, முஸ்லிம்கள் போங்கடா, அடிச்சு வெட்டி கொன்ற போறோம் அப்படிவாங்க. இந்த போர்க்கால கட்டங்கள் தான் இது நடக்கும். இந்த போர்க்கால கட்டங்கள்ல திடீர்னு சில பேர் முஸ்லீம் ஆகுறாங்க, சலாம்ல சொல்றாங்க. இந்த சாபி என்ன செஞ்சிருக்கணும்? வலைக்கும் சலாம் சொல்லணும். அலைக்கும் சலாம் சொல்லாம அந்த சஹாபாக்கள் வந்தவங்களை லஸ்த முஃமின், நீங்கள் முஸ்லிம்கள் இல்லை, முஃமின்கள் போங்கடா அப்படின்னு விரட்டி விடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், தபத்தகுன அர்லல் ஹயாத்தத் துன்யா, உலக பொருளின் மீது ஆசைப்பட்டுதான் நீங்கள் அப்படி செய்தீர்கள். என்ன குறை சொல்றான் பாருங்க அல்லாஹ். சஹாபாக்கள் பணத்து மேல ஆசைப்பட்டு வந்த முஸ்லிம்களை இல்லை என்று சொன்னார்கள். ஒரு வித்தியாசமா இருக்கு எல்லாருக்கும். அது எப்படி சஹாபாக்கள் இருப்பாங்க நினைப்பே இல்ல. குர்ஆன்ல இருக்கு இந்த வசனம். ஏன் அப்படி சொன்னாங்க? உலக பணத்தின் மீது ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு சலாத்துக்கு பதில் சொல்லலாங்கிறான்ல. அங்க பணத்துக்கு ஆசைப்பட என்ன இருக்குன்னு ஒரு சந்தேகம் வருதா? அன்றைய காலகட்டங்களில் போர்க்காலங்களில் வெற்றி பெற்ற பிறகு போரில் கிடைக்கக்கூடிய பணங்களை எல்லாம், பொருள்கள் எல்லாம் எடுத்து எல்லாரும் ரசூலுல்லாஹ் ஷேர் பண்ணுவாங்க. கனிமத் பொருள் சொல்லுவாங்கல்ல, ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பெரிய அமௌண்ட்டை கொடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு 50 முஸ்லிம்கள் வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றாங்க. சஹாபாக்கள் நினைக்க ஷேர் குறைஞ்சிருமே, இதுதான் மனுஷனுடைய புத்திங்கிறது. எல்லாருக்கும் இருக்கும். நம்மளுக்கு இந்த நப்பாசம் ரொம்ப வரும், சஹாபாக்களுக்கு என்னைக்காவது வரும். ஷேர் குறைஞ்சிருமே, ஒரு 10 லட்சம் ரூபா வருது, திடீர்னு ஒரு 10 பேர் வந்துட்டா ஷேர் குறையும்ல. நம்மளுக்கு எப்படி குறையும் சொல்லட்டா? இந்த ரமலான் வரப்போகுது. ரமலான் காலத்தில் நோம்பு கஞ்சி எல்லா பள்ளியிலும் வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கொட்டா கஞ்சி 2 உளுந்த வடை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்குவோம். கஞ்சியும் காலி, வடையும் காலி. ஏன்னா நோம்பு இருக்கு, 1/2 நிமிஷம் இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு 50 பேர் உள்ள வந்தா கஞ்சியை பாதியா வாங்கிடுவாங்களோ, ஒரு வடை பெயருமே வருதா? 10,000 ரூபாய் கஞ்சிக்கு ரூபா கொடுத்துருப்பான். அவன் 10 ரூபா கொஞ்சம் கஞ்சியை கொடுக்க மாட்டேன் சொல்றாரு. புரியுதா? இவன் எவ்வளவு பணம், பெரிய பணக்காரனா இருப்பாங்க. 1 லட்சம் ரூபா வச்சுக்க கஞ்சிக்குமா, 1/2 கொட்டா கஞ்சியை கொடுக்க மாட்டேன் சொல்றாரு. ஆப்டால் பாதி வடையை கொடுக்க மாட்டான். இந்த ஈன புத்தி நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு அடிக்கடி வரும். ஊர்ல ஜும்மால நான் பேசிட்டு இருக்கும் பொழுது 50,000 60,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுப்பாங்களா சில ஊர்ல. இந்த ஊர்லயே ஏன் ஆடுதான் விலை கூடதா இருக்குன்னு சொல்லி பெரிய ஹாஜியரா இருப்பாரு. 60,000 ரூபாய்க்கு ஆடு வாங்குவார். 50,000 60,000 ஆடு வாங்குறவர் என்ன செய்வார்னா, ஆடை மேய்க்க போவாங்கல்ல வயக்காட்டுக்கு, வயக்காடுல மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வயக்காடு இருக்குல்ல, அடுத்த வயக்காடு, அங்க கீரை இருக்கும். அந்த வயக்காடுக்காரன் தெரியாம மெதுவா உடிச்சிட்டு வருவார். 10 ரூபா கீரை. இது எவ்வளவு ஒரு ஈனப்புத்தி. 60,000 ரூபாய் ஆடு வாங்குறவனுக்கு
60 கீரை வாங்க முடியாது, இதை புத்திக்கிறது. இப்படி ஒரு ஜும்மால பேசிட்டேன். அந்த ஊர்ல இருந்து பெரிய ஆள் 2 பேர் வந்துட்டாங்க. என்ன பத்தி யாரோ இவற்றை சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தச்சலா சொன்னது. மனுஷன் புத்திய பாத்தீங்களாங்க. அதனால இந்த ஈன புத்தியில இருந்து அல்லாஹ் காப்பாற்றணும். ஏமாறுதல் இருந்தா அல்லாஹ் காப்பாற்றணும். ஈன புத்திகள், ஏமாறுதல். இப்ப அந்த வசனத்தை பாருங்க. வலா தக்கூலு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம். உங்களை சலாம் சொல்லி கொண்டு வந்தால் சஹாபாக்களுக்கு எப்படி புத்தி ஓதுவாருங்க. ஷேர் குறைஞ்சிருமே. ஷேர் குறைஞ்சிருக்கா வந்த முஸ்லீம்கள இல்லைன்னு சொல்ற அளவுக்கு. அவன் முஸ்லீமா இல்லையான்னு தெரியல, சலாம் சொல்றான்ல, வலைக்கும் சலாம் சொல்லணும். அப்ப எவ்வளவு சலாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான் அல்லாஹ். நீ வர்றவங்கள முஸ்லீம் இல்லைன்னு சொல்றிய. அப்படி சொல்லிட்டு பொருளாதார ஆசையின் மீது தானே அப்படி செய்தீர்கள். மகானிம கத்திரின் அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கின்றன. போய் இதுக்கு ஆசைப்பட்டீங்களே. ஆசைப்பட்ட சஹாபாக்கள் யார்? உயிரை பணயம் வைத்து இஸ்லாத்தை பரப்பியவர்கள் இல்லையா? உயிரை கொடுக்க வந்த சஹாபாக்களுக்கு இந்த ஷர் ஏமாத்துறோங்கிறேன். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்திற்கு எது விலை தெரியுமா? உங்கள் உயிர் தான் விலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கம் இருக்குல்லங்க, சொர்க்கம் கிடைக்கிறது ஐவள தொழுற மட்டும் இல்ல, நோபடிக்க மட்டும் இல்ல. என் உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சொர்க்கத்திற்கு விலையாக உயிரை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சும்மா இல்ல, நம்மளுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. அதற்கு சரியான விலை என்ன? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். உன்னுடைய எல்லா சொத்துக்களும் உங்கள் உயிரும் சொர்க்கத்திற்கு விலை. அது மட்டுமல்ல, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களே, இந்த நபி உங்கள் உயிரை விட மேலானவர். சொர்க்கத்துக்கு ஈக்குவல் ரசூலுல்லாஹ் சொல்லிடலாம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். இவ்வளவு தியாகம் செய்த சஹாபா பெருமக்கள், உயிரை பணயம் வைத்து இஸ்லாத்தை பரப்பிய சஹாபா பெருமக்கள், ஆஃப்டர் ஒரு ஷேர் கொஞ்சம் பணத்திற்காக என்ன செஞ்சிட்டாங்க? முஸ்லிம் இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன எப்படி சாடுறான் தெரியுமா? நீங்கள் உலக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு தானே அப்படி சொன்னீர்கள். அவங்களை காபிரன்னு சொல்லிட்டே வந்தவங்க அப்படித்தானே. கதாலிக்க குன்தும் மின் கப்லு, ஒரு காலத்தில் நீங்க காபிரா தானே இருந்தீங்க அப்படின்ட்டான். நீ யாரு? நீ காபிர் இல்லையா? என்னமா பரம்பரை முஸ்லிம் சில பேர் பேசுவோம், பரம்பரையா மண்ணாவது. சஹாபாக்களே ஒரு காலத்தில் காபிர்ன்ட்டான்ல. யாரு? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த இதுல சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிறை குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமீஅன் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து, வலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் விளக்கத்தை சொல்றேன். இந்த வசனம் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய கயிறை பிடிங்கன்னு யாருக்கு சொல்றான்? முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு சொல்றான். தமிழ் பேசுற முஃமின்களுக்கு மட்டுமா? தமிழ்நாட்டுக்கா, ஊருக்கா, தெருவுக்கா, ஒரு நாட்டுக்கா, உலகத்துக்கா? உலகத்துக்கே சொல்றான். உலகமே எப்படி ஒற்றுமையாகிறது? சாத்தியம் இல்லை. உலகமே ஒற்றியாகுமா? ஒற்றுமைனா என்னன்னா, ஒரு சாயா கடை, ஒரு சாயா கடை, அந்த சாயா கடையில் ஒரு 4 பேர் டீ குடிக்கான். அந்த 4 பேர் டீ குடிச்சுட்டு நிற்கிறான். அது ஒற்றுமை. 10 பேர் சேர்ந்து குடிக்கலாம், ஒற்றுமை. சாராய கடை 500 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கான், அது ஒற்றுமை. எந்த ஒற்றுமை வேணும்? ஹலால் ஹராம் மட்டும் நான் சொல்றேன். ஒரு மட்டன், ஆட்டுக்கறி 10 பேர் சேர்ந்து ஆட்டுக்கறி வாங்க போறான், ஒற்றுமை. ஓகே. பன்னிக்கறி 1000 பேர் மொத்தமா போய் வாங்க போறான், எந்த ஒற்றுமை வேணும்? ஒற்றுமைனா என்னன்னே தெரியல. ஒற்றுமை என்பது முக்கியம் அல்ல, ஒற்றுமையாக நபி வழி நடப்பது முக்கியம். அதுதான் திருமறை குர்ஆன் சொல்லுது. இதற்கு நிறைய வசனங்கள் இருக்கு. சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் கயிறை பிடியுங்கள், வலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள். எல்லாரும் குர்ஆனை பிடிக்கிறான் அல்லாஹ். ஷாபியோடு, ஹனபியோடு, ஹம்பலியோடு, மாலிக்கோடு, மௌல்தோடு, பாத்தியாவோடு, தர்காவோடு, குப்பையோடு குர்ஆன் பள்ளிவாசலுக்கு வா. சலபியத்தை குப்பையில போடு, குர்ஆனை பிடி, நபியை பிடி. இந்த தூதரை கட்டுப்பட, அல்லாஹ் கட்டுப்பட அர்த்தம். அபூபக்கர் சித்திக் அவர் கட்டுப்பட வேண்டியதில்லை. மதிப்பது என்பது வேறு, கட்டுப்படுதல் என்பது வேறு. என் தாயை நான் மதிக்கிறேன். சஹாபாக்களை விட, அவுலியாக்களை விட, எல்லாரையும் விட ஒரு மனுஷன் தாயத்தான் பேச மதிக்கணும். அது தெரியுமா? தாய்க்கு மேலே யாரை மதிக்கணும்? ரசூலுல்லாஹ். எனக்கு சஹாபாக்களை மதிக்கணுமா, தாய் தப்பனை மதிக்கணுமா? தாய் தப்பனை மதிக்கணும், சஹாபாக்களை மதிக்கணும். தாய் தப்பனை மதிக்காட்டா அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான். ஏன்? குர்ஆன்ல சட்டம் இருக்கு. அனஷ்குர்லி வலிவாலிதைக்க குர்ஆன்ல இருக்கு. எனக்கும் அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். சஹாபாக்கள் நன்றி செலுத்த வேண்டாம். நம்ம யார் நன்றி செலுத்தணும்? சஹாபாக்கள் செய்த நன்மைக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். நமக்கு என்ன அதை பத்தி? அப்ப சஹாபாக்களை மதிப்போம்.
பின்பற்ற மாட்டோம். அவுலியாக்களை மதிப்போம். மதிக்கிறதா என்ன? முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் சொன்னார்கள், அவன் சொன்னான்னு சொல்லிடக்கூடாது, மரியாதை குறைவா. அவ்வளவுதானே. சொல்ல போனால் நபிகளாருடைய மதிப்பு என்னங்கிறது முஸ்லிம்களுக்கே தெரியலங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்புக்கு உச்சமான ஒன்று சொல்லட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் முஸ்லிம்களின் தாய்மார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா முஃமின்களுக்கும் தாய் யாருன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. எல்லா முஸ்லிம்களும் எவ்வளவு பேரு? இன்னைக்கு தானங்க 200 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. சொல்லிட்டு மேட்டரை முடிச்சிடறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்ய வேண்டியிருக்கு. இந்த வசனத்தோட லிங்கை மட்டும் பார்த்து எல்லாரும் விளங்கிடுங்க. வரவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்க வரஹ்மத்து லத்தபாத்துமு ஷைத்தான். அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கருணையால் நபியை பின்பற்றீர்கள். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் இல்லை என்றால் நீங்க ஷைத்தான் பின்னால போயிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய கருணையால் இந்த தூதர் பின்னால போறீங்க. ஒரு வசனம் ஆச்சா? இன்னொரு வசனம், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹு மன் இத்தபஅக முஃமினீன். நபியே, உனக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். ஒற்றுமையா இருக்கிறது இல்ல, ஒற்றுமையா சேர்ந்து நபியை பின்பற்றணுமா? உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். ஃபமாதா பாதல் ஹக் இல்ல வலா. ஒரு வசனம் கேட்குது, சத்தியம் இதுதான் என்று ஆகிவிட்டது. எது? அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம். உள்ளார தானே எல்லாரும் அர்த்தம் பேச போறாங்க. அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம், சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னது சத்தியம். சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லாத சொன்னது அசத்தியம். யாரா இருந்தாலும் சரி. என்ன என்ன அல்லாஹ் என்கிட்ட கேள்வி வைப்பானா? ஏன் சஹாபி சொல்ல கேட்கவில்லை? நோ கொஸ்டின். கமான் அல்லாஹ். ஏன் அபூபக்கர் சித்திக் சொல்ல கேட்கல? ஏன் உமர் சொல்ல கேட்கல? கேட்க மாட்டான். ஏன் என்னுடைய சொல்லை கேட்கல? என் தூதர் சொல்ல ஏன் கேட்கல? இதை மறுமையில கேள்வியா வரும். எந்த சஹாபியை பத்தி சொல்ல கேட்கல கேள்வி வராது. ஆதாரம் காட்ட முடியாது. சஹாபாக்களுக்கு இவ்வளவுதான் ரூல்னா மற்ற அவுலியாக்கெல்லாம் ஏமாத்துறோம், மற்ற ஷேக்கெல்லாம் பேசவே முடியாது. ஃபமாதா பாதல் ஹக் இல்ல வலால். சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு அதற்கு அப்பால் இருப்பது வழிகட்டை தவிர வேற என்ன? எப்படி வருது பாருங்க குர்ஆன்ல. அந்த வசனம் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். நபியை, உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் இந்த தூதரை கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டீர்கள். சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு அதற்கு அப்பால் இருப்பது வழிகட்டை தவிர வேற என்ன? ஆக ஒற்றுமையாக நபி வழி நடக்க வேண்டும். நபி வழி நடந்தால் ஒற்றுமை குலையும் என்றால் ஒற்றுமை குலையட்டும். நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை ஆக வேண்டும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. இதுதான் இஸ்லாம். நல்ல ஆழமா மனசுல வைங்க. நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை ஆகும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. நபி வழி நடந்தால் ஒற்றுமை குலையும் என்றால் குலையட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய கயிறு பிடிங்கன்னா ஒற்றுமையா கயிறு பிடி. ஒருத்தர் பிடிக்கல அதை பத்தி கவலை இல்லை. இத்தனை பேர் குர்ஆனை பிடிச்சிட்டீங்க, இது ஒற்றுமை தான். சரி, இத்தனை பேர் கயிறை தூர விட்டிய, நான் மட்டும் விடல, அந்த ஒற்றுமை தேவையில்லை. நீங்க பாதி பேர் வந்து ஏத்துக்கல, பேர் ஏத்துக்கல, அது பிரச்சனை இல்லை. யார் குர்ஆனை பிடித்தது? யார் ஹதீஸை பிடித்தது? யார்? அப்படின்னு அல்லாஹ் மறுமையில கேட்பான். ஒரு வசனம் இருக்கா, அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா இன்னா அத்தானா சாத்ரா குபரானா ஃபாதல்னா சபீலா. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அவன் தூதரை கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. எங்கனையாவது சாபி சொல்லி கேட்டிருக்க வேண்டுமே. காட்டேன், பச்சைத்தனை கேட்கிறோம். அபூபக்கர் சித்திக்கில் இருந்து இந்த உலகம் அழியும் வரை அத்தனை பேர்களும் நபியை தான் பின்பற்றி ஆகணும். அல்லாஹ் கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அவன் தூதரை கட்டுப்பட்டிருக்க வேண்டும். முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், எங்களை எல்லாத்தையும் எங்களை வழிகெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க. அப்படிதான் கதறுவான் நரகத்தில். அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால எல்லாரும் துவா கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்குள் ஒரு இணக்கத்தை தான், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்கு, நபிகள் நடக்க கிருபை செய்ய அல்லாஹ். இன்னி அஜஹலுக்கு மினன் அஜஹலா விஜஹலா அலைஹி. யா அல்லாஹ் நாங்கள் யாரையும் ஏமாற்றாமலும் எங்களை யாரும் ஏமாற்றாமலும் காப்பாற்று. இதை கேட்டுட்டாலே இஸ்லாத்தை சொல்லி அவன் நம்மளை ஏமாற்ற முடியாது. அப்படி துவா கேளுங்க. அன்பிற்குரியவர்களே, ஒற்றுமை என்பதை விட நபி வழி முக்கியம். ஒற்றுமை என்பதை விட திருமறை குர்ஆன் முக்கியம். திருமறை குர்ஆனும் நபி வழியும் ஒற்றுமையாக பின்பற்ற வேண்டும் என்பது முக்கியம். ஆனால் ஒற்றுமை விட இஸ்லாம், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை கவனத்தில் கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன்.